அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வரும் துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்திற்குமே சாப விமோச்சனம் பெறக்கூடிய அளவிற்கு அடுத்த 7 நாட்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், அந்த மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல முக்கிய கிரகமான செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஓரளவு நலம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 6இல் செவ்வாய் இருப்பது சாதாரணமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஓரளவு நலம் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. 6இல் செவ்வாய் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எது எப்படி போனாலும் இந்த வாரத்துல தைரியம் மற்றும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. அது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை உங்களுக்கு தருங்க. அதனால் எப்படியாவது சமாளித்து இழந்து விடுவீங்க. உங்களிடம் பகைமை பாராட்டியவர்களும், உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உங்களை விட்டு விலகுவாங்க. போட்டிகள் குறையுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா காவல்துறை, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்வாய்ப்பு உண்டுங்க. பழைய நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சிலர் புதிய இடத்திற்கு வீடு மாற்றி செல்வீங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சனி உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட குறையலாங்க. உடன்பிறப்புகளுடைய வழியில் செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இறை வழிபாடே உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் பெற்றுதாங்க இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகலாங்க. கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்குங்க. பணப்பற்றாக்குறை அதிகரிக்குங்க. அருளாளர்களுடைய ஆசையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும்போது மகிழ்ச்சி குறையுங்க, மனக்கவலை அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க. தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கவலையை அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல்
கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே நீச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. தொட்ட காரியங்கள்ல தடைகளும் தாமதங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. பஞ்சாயத்துகளில் இழுபறி நிலையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் தற்போது வக்ரமும் பெறுகிறார். அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் இந்த வாரத்துல வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. உடன்பிறப்புகளுடைய பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்குங்க. பஞ்சாயத்துக்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பழைய வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா முடிவுற்றாலும் புதிய வழக்கு தொடருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல முக்கிய கிரகமான சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு நீச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குறிப்பா தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டி இருக்குங்க. பெண் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாது. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் உண்டுங்க. அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வந்து சேருங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு குடும்ப சுமை அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால காரியங்களை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டுங்க. யாரையும் நம்பி ஒரு செயலை ஒப்படைக்க வேண்டாம். எல்லா செயல்களையும் உங்களுடைய பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல பணிச்சுமை அதிகரிக்குங்க. பிறரால் இது ஏமாறும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல பிறரால் ஏமாறும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்தை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பசுவுக்கு கீரை பழம் வாங்கி தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.